டிக்கெட். எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில். எங்க கெட்டு போன மாதிரி ஏகம் கெட்டு போச்சு. போங்க. ஏமா அப்படி லேட்டு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை, கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டர் என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுனா பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டோம். பாகட்டும். ஐ ஆம் சாரி. இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா. மாப்ள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம் ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார். சார், இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானம் பெரிது. நீங்க நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டி வேற கெட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தானுங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. அடா, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம், தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே. அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற மாமா. சுமதி பார்க்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ.
கட்டு அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு பேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரனா இருக்கணும், தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன விதமா ட்ரெஸ்ல பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிக்கிறீங்க? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரம்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா BA பாஸ் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் எப்படியே நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே கொடுக்கறாங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடி நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ, புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. சுமதி, 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 நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். பேர் என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ, மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. ஆடேங்கப்பா, தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டுக்கு டெங்கிட்டுக்குன்னு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, ட்ரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே, நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்க, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணி? இது போகும்பு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து. எஸ் எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட் உங்களுக்கு. ஆடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு.
அருமையான புடவை. எப்போ வாங்கினேன்? ஐயோ, இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே, நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி, என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி? அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா, நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம்? டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான்ப்பா அழகு. அண்ணே, நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல, நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இதை போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே. வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். Come on. கம் 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 ஃபாஸ்ட். ஆயிட்டானா? வந்துட்டுக்கம்மா. துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்? ராத்திரி. நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறான் அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்பற? வரட்டும் வரட்டும். நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ BA பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங். மாமா குட் மார்னிங். அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, உன் வாயை திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே, நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உண்ணாவிரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே, அந்த அண்ணிய மதிக்கிறதா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ BA பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா, இதான் லாஸ்ட் சத்தியம். இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க. அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி கட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே, many happy returns of the day. Thank you. Thank you. Thank you. தம்பி ராஜு, கண்ணா, என் பிறந்த நாள் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்று இரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது? ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் எல்லாம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்?
இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இதை? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜல வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆவது நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்ச் இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. ஒரேம்மா வாங்க. ஒரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். அதானே. ராஜு, உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆளே காணோம். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். பணம் இருந்தா தானே குடுக்கறதுக்கு. கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ வித்தாவது உங்க பாக்கிய செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன? கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமையை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான். ரிப்பேர் பண்ணிட்டான்பா. துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான். வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க.
என்னை ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாய் மலடுன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்றது. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா அண்ணா ரஜினி ஸ்டைலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். இதான் உன் வீரமா? அடி வாங்கிட்டு நிக்கிறியே. நின்னானு பரவாயில்லைங்க, சோர்ந்துட்டாரு. இவர் நம்பினா அவ்வளவுதான். மா சரியான அடி. சங்கர ஏன் அடிக்கல நீ இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க வேலையை பாருங்க. சங்கர், சங்கர். யார் பாரு? பாத்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா? நம்ம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. சாப்பிடலாம். வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம். தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக் இறங்கு. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். காட்டுங்க, கொஞ்சம் எவன்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல். இதை விட இது பெட்டர். மறுபடியும் என் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறது? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு இரு, வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு.
அடிக்காதீங்கண்ணே, உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன்.